ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை இப்போதைக்கு ஹாட்டஸ்ட் நியூஸுங்கிறது டாடா பஞ்ச் தாங்க. இந்த சப்காம்பேக்ட் கிராஸ் ஓவர் கேட்டகரியில் டாடா பஞ்ச் வந்து 7 லட்சம் யூனிட் விற்றுருக்கு. அதுவும் மேக்ஸிமம் விற்றுருக்கிறது என்ன வேரியன்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிட் வேரியன்ட்ஸ் தானே. அப்படின்னு இருக்கும்போது மிட் வேரியன்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். டாப் அண்ட் வேரியன்ட் ஏற்கனவே நம்ம வந்து லான்ச் அன்னைக்கு அங்கேயே ரிவ்யூ பண்ணிட்டோம். அண்ட் பேஸ் லெவல் ஸ்மார்ட் வேரியன்ட் இப்போ தான் ரிவ்யூ பண்ணோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில். இது என்ன வேரியன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த வேரியன்ட் தாங்க பியூர் வேரியன்ட். ஓகே, பியூர் வேரியன்ட்டுங்கிறது முன்ன பேஸ் வேரியண்ட்டாக இருந்தது. ஆனால் இப்போ ரெண்டாவது செகண்ட் லெவல் வேரியண்ட்டாக பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வேரியண்ட்டோடைய எக்ஷோரூம் ப்ரைஸிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 6,49,000 ரூபாய் எக்ஷோரூம்ங்கிறது பெட்ரோல் மேனுவல் வெர்ஷன். அதுக்கப்புறம் சிஎன்ஜியோடைய மேனுவல் வெர்ஷன் ஒன்று இருக்குது 7,49,000 ரூபாய் எக்ஷோரூம் அப்படிங்கிற ப்ரைஸிங்கில். ஸோ இந்த வேரியண்ட்டில் ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கிடையாது. ஆனால் அதை தவிர வேறு என்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க பேஸ் வேரியண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது? ஏன்னா ஆல்மோஸ்ட் 1 லட்சம் ரூபாய் வித்தியாசம் இருக்குது பேஸ் வேரியண்ட்டுக்கும் இந்த பியூர் வேரியண்ட்டுக்கும் ஸ்மார்ட் வேரியண்ட்டுக்கும் இதுக்கும். ஸோ வாங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி இந்த டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்ட் பியூர் வேரியண்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த எஸ்ஜிஏ டாடா கார் ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போ நான் கேட்குறது தான், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸுமே தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ டாடா பஞ்ச் பியூர் வேரியண்ட் இந்த சயின்டிஃபிக் ப்ளூ கலரில் சூப்பராக கிடச்சிருக்கு. வாங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்த்துடலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ டாடா பஞ்சோடைய பியூர் வேரியண்ட். ஓகே, பியூர் வேரியண்ட் முன்ன பேஸ் வேரியண்ட்டாக இருந்தது. ஆனால் இப்போ இந்த பியூர் வேரியண்ட்லேயே நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்ஜின் ஸ்பெக்ஸ் பார்த்துடலாங்க. ஸோ இந்த பியூர் வேரியண்ட் அண்ட் பேஸ் வேரியன்ட்ஸ் ஜென்ரலாகவே உங்களுக்கு வந்து டர்போ பெட்ரோல் என்ஜின் ஆப்ஷன் தர்றது கிடையாது. நான் டர்போ அதே பழைய ரெவோட்ரான் என்ஜின் தான் வருதுங்க. ஆனால் இப்போ இன்னும் கொஞ்சம் ரீஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எனவே ஓட்டி பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் ரெவோட்ரான் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். பெட்ரோல் வண்டி எடுத்தீங்கன்னா 88 PS மேக்ஸிமம் பவர் மற்றும் 115 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான் வருது இந்த பேஸ் வேரியன்ட்ஸை பொறுத்தவரை. சிஎன்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், ஐசிஎன்ஜி அதில் ஒரு 10 PS கிட்ட பவர் வந்து கம்மியாகும். ஆனால் டார்க்குமே ஓரளவுக்கு ஒரு 10 நியூட்டன் கிட்ட கம்மியாகும். பட் ஓரளவு ஓட்டுறதுக்கு டீசெண்டாக இருக்கும். 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் சிஎன்ஜி ஐசிஎன்ஜி பியூர் வேரியண்ட்டுக்குமே கிடைக்குது. ஓகே, ஸோ அதெல்லாமே சேம் தான். இப்போ அடுத்தது நம்ம லுக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே ஸ்மார்ட் வேரியண்ட் மாதிரியே தான் இருக்குது. இன்ஃபேக்ட் எல்லா ஆங்கிளுமே இந்த வண்டி பார்க்குறதுக்கு ஸ்மார்ட் வேரியண்ட் மாதிரியே தான் இருக்குது. எங்கேயுமே உங்களுக்கு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எதுவுமே கண்ணில் படாது. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் அதே சேம் ஹாலோஜன் இது இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஹாலோஜன் பார்க்கிங் லேம்ப்ஸ் தான் வருது. எல்இடி டிஆர்எல்ஸ் வர்றதில்ல. இருந்தாலும் ஃப்ரண்ட் கிரில் மாதிரி அந்த ஒரு கிளாசி பிளாக் அப்ளிக் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்இடி ஹெட் லேம்ப்ஸுங்கிறது காமன் ஆகிருச்சு. பேஸ் வேரியண்ட்லேருந்து எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் வருது, ரிஃப்ளெக்டர் டைப் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ். ஓகே, அதுக்கு அடுத்தது ஃப்ரண்ட் பம்பர் நீங்கள் பார்க்கலாம். இதுவுமே அப்படியே சேமாக தான் இருக்குது, எதுவுமே சேஞ்ச் ஆகவே இல்லை. என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் கவனித்தேன். 360 டிகிரி கேமரா சிஸ்டம் இந்த வண்டியில் இல்லை. ஆனால் அதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பம்பரில் அப்படியே க்யூட்டாக ஒரு மவுண்ட் ஒன்று இருக்குது. அதில் வேணும்னா நீங்கள் 360 மாட்டிக்கலாம். எல்லா வேரியண்ட்லையுமே சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட் வருது. பார்க்குறதுக்கு ஒரு புல் பார் மாதிரி கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு எஸ்யூவி லுக்கு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடு ப்ரொஃபைல் பொறுத்தவரை இதுவுமே அப்படியே ஸ்மார்ட் வேரியண்ட் மாதிரியே தான் இருக்குது, எதுவுமே சேஞ்சே இல்லை. காரணம் இதுவும் ஒரு 2வது லெவல் பேஸ் வேரியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்த வேரியண்ட்டுமே வீல் கவர்லாம் கொடுக்கறதில்ல, அப்படியே சேமாக தான் வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு வீல் கவர் கூட கொடுக்கல, 15 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ வீல் சைஸ், டயர் சைஸ் எல்லாமே சேம் தான் ஸ்மார்ட் வேரியண்ட்டை போல். எந்த டிஃப்ரென்ஸ், எந்த ஒரு மாற்றம் எதுவுமே இல்லை. ஓகே, தென் அதை தொடர்ந்து இங்கே மொத்தமாகவே நீங்கள் பார்க்கலாங்க அப்படியே ஸ்மார்ட் வேரியண்ட்டே தான். மேட் பிளாக் ஃபினிஷில் ஓஆர்விஎம்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வருது. அண்ட் பாடி கலர்டு டோர் ஹேண்டில்ஸ் இல்லை, அதுவுமே பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஓவரால் சைடு விண்டோஸுமே நீங்கள் பார்க்கலாம், அதுவுமே வந்து ஸ்மார்ட் வேரியண்ட் போல். ஓவரால் லுக் எல்லாமே ஸ்மார்ட் வேரியண்ட்டை போல் சேமாக தான் இருக்குது. ரியர்லையும் நீங்கள் பார்க்கலாம் கனெக்டட் எல்இடி டைல் லேம்ப்ஸ் கிடையாது பேஸ் வேரியண்ட்ஸை பொறுத்தவரை. ஸோ அதுவும் உங்களால் கவனிக்க முடியும். ஓகே, இந்த சைடில் இருக்கிற இந்த எண்டில் இருக்கிற லைட்ஸ் மட்டும்தான் டைல் லேம்ப்ஸாக ஒர்க் ஆகுது. அதுவுமே ஹாலோஜன் யூனிட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. எல்இடி டைல் லேம்ப்ஸ் கிடையாது இந்த வேரியண்ட்டில். இந்த வேரியண்ட்டில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் இல்லை. 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிறது ரிவர்ஸ் லேம்ப் அண்ட் சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட் உங்களால் பார்க்க முடியும். சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பியூர் வேரியண்ட்லேருந்து ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகரம் வந்துடுது. ஸோ சேஃப்டி ரீதியாக நல்ல ஃபோக்கஸும் கொடுத்துருக்காங்க பேஸ் வேரியண்ட்ஸ் வாங்குறவங்களுக்குமே. ஓகே, அண்ட் இந்த வேரியண்ட்லேயுமே ஆண்டனா இல்லைங்க.
ஸோ இந்த வேரியண்ட்டில் என்ன தான் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்கன்னு தெரில. ஆண்டனா இல்லை அப்படின்னு இருக்கும்போதே ஆடியோ சிஸ்டம் இருக்காதுங்கிறது ஒரு உறுதியான விஷயம். வாங்க கேபினுக்குள்ளே எப்படி இருக்குது என்ன இருக்குங்கிறத போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த பியூர் வேரியண்ட்டோடைய கேபினுக்குள்ளே போகும்போது தான் ஒவ்வொன்றா வித்தியாசம் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த ஃபுல்லி டியூவல் டோன் லுக் அண்ட் அப்பீல் கிடைக்குதுங்க. ஓகே, நீங்கள் சீட்ஸில் பார்க்கலாம் கிரே அண்ட் பிளாக் ஃபேப்ரிக் அப்போல்சரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்மார்ட் வேரியண்ட்டில் ஃபுல்லி பிளாக்ல கொடுத்தாங்க இல்லையா, ஆனால் இதில் வந்து இந்த மாதிரி கிரே அண்ட் பிளாக் ஃபேப்ரிக்கில் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு மெயினான வித்தியாசமாக இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. ஆனால் இந்த வேரியண்ட்லேயுமே டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. அது வந்து பியூர் ப்ளஸ் இதுக்கு அடுத்த வேரியண்ட்லேருந்து கிடைக்கும். ஓகே, தென் அது போக ஸ்டியரிங் வீலில் நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஸ்மார்ட் வேரியண்ட்டில் பார்த்தோம், அந்த டிஜிட்டல் ஸ்டியரிங் வீல் இல்லாமல் அந்த டாடா லோகோ வந்து பிரிண்ட் பண்ணியே கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் ப்ராப்பரான டிஜிட்டல் ஸ்டியரிங் வீலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்க்கலாம், நீங்கள் டாடா லோகோ இல்லை பார்த்தீங்களா, வண்டி ஆன் பண்ணால் தான் டாடா லோகோ வரும். ஓகே, அது வந்து இன்னொரு ஹைலைட். ஓகே, இப்போது வாங்க அப்படியே உள்ளே உட்காரலாமா. உள்ளே உட்காரதுக்கு முன்னாடி டோர் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் மெயினான வித்தியாசங்கள் ஆரம்பிக்குதுங்க. ஆல் 4 பவர் விண்டோஸ் கிடைக்குது உங்களுக்கு. ஸ்மார்ட் வேரியண்ட்டில் 2 தான் பவர் விண்டோ கொடுத்தாங்க. ஆனால் இதில் ஆல் 4 பவர் விண்டோஸ், பத்தாத்துக்கு எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வால்யூம்க்கான கண்ட்ரோலும் வந்துடுது, ஜாய்ஸ்டிக். ஸோ சிறப்பான ஒரு விஷயம், தேவையான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வேரியண்ட்டில். அது போக வாங்க வண்டி ஆன் பண்ணுவோமா. ரைட், ஸோ ஆன் பண்ணால் தான் டாட்டா லோகோ வருது பாருங்கள். ரைட், இதுதான் இந்த பியூர் வேரியண்ட்லேருந்து கிடைக்கிற இன்னொரு விஷயம், ஃபுல்லி டிஜிட்டல் டாட்டா லோகோ. அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றபடி எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. எஸ், ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஆனால் இதில் ஆடியோ சிஸ்டம் எதுவுமே இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்க. கரெக்டு தாங்க. இது வந்து ஒரு கஸ்டமைசபிள் வேரியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் நீங்கள் வந்து எந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், என்ன ஆடியோ சிஸ்டம் வேணாலும் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அதோட நீங்கள் இந்த கண்ட்ரோல்ஸை பேர் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கஸ்டமைசபிள் வேரியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரியலி வெரி வெரி நைஸ், ரொம்ப யோசிச்சு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஃபேக்ட்ரியோடைய டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பிடிக்கல, நம்ம இஷ்டத்துக்கு தான் போட்டுக்குவோம் அப்படின்னு நினைக்கிற கஸ்டமர்ஸுக்கு இது ரொம்பவே ஃப்ளெக்சிபிளான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ரைட், அதுக்கப்புறம் டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல் தெரிஞ்ச விஷயம். வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதே சேம் யூனிட் தான். இதுலையும் டயர் ப்ரெஷர் வார்னிங் சிஸ்டம், மானிட்டரிங் சிஸ்டம் வந்துடுது. ஏசி இன்னும் கூட இந்த பேசிக்கான ஏசி சிஸ்டம் தான். நீங்கள் வந்து அட்வென்ச்சர் வேரியண்ட்டுக்கு போனால் தான் பட்டன் டைப் வரும். மற்றபடி மீதி பேஸ் வேரியண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி இந்த ரோட்டரி டைப், நார்மல் பழைய டைப் ஏசி கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இந்த வேரியண்ட்லேருந்து கொஞ்சம் கிளாசி பிளாக் வித்தியாசமான டெக்கரேஷன்லாம் கொடுத்து பெட்டராக பண்ணியிருக்காங்க. இந்த வேரியண்ட்லேருந்து ஆர்ம் ரெஸ்ட்டும் கிடச்சிடுதுங்க. இந்த வேரியண்ட்லேருந்தே ஆர்ம் ரெஸ்ட்டும் கிடச்சிருது, ஸ்லைடிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வருது. நல்லா சாஃப்டாக டீசெண்டாக இருக்குது. உள்ள ஓரளவுக்கு ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் இங்கே வந்துடுது. பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் இங்கே 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சி டைப் போர்ட், மேலும் 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. நைஸ். அண்ட் க்ளவ் பாக்ஸ் ஓகே, அதே சேமாக தான் இருக்குது. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் டோர்லேயும் இருக்குது, அம்பரல்லா ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. தெரிஞ்ச விஷயங்கள். வேறு என்ன, மற்றபடி எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. எஸ், ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகர் இருக்குது இந்த வேரியண்ட்டில். ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகர் இருக்கிறதுனால அதுக்கான கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்டீரிங்க்கு ரைட் சைடில். கூடவே ஈகோ மோடு, சென்ட்ரல் லாக்கிங் பட்டன் அண்ட் என்ஜின் ஐடல் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சரும் வந்துடுது. அதுவும் வந்து சிறப்பு. மேலே பார்த்தீங்கன்னா ஓகே, இன்னொரு விஷயம் ஆட் ஆகிறது, டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம். பேஸ் வேரியண்ட்டில் இது இல்லை, ஞாபகம் இருக்கா? ஆனால் இந்த வேரியண்ட்டில் இந்த டே நைட் ஐஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. டே மோட், நைட் மோட் நீங்கள் ஸ்விட்சிங் பண்ணிக்கலாம். எல்இடி கேபின் லேம்ப் எப்பவும் போல் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டாங்க. பழைய பஞ்சோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். கோ டிரைவர் சைடு வேனிட்டி மிரர் இருக்கா? இல்லை, பியூர் வேரியண்ட்லேயுமே கோ டிரைவர் சைடு வேனிட்டி மிரர் கிடையாது, பேஸ் வேரியண்ட்டை போலவே. ஸோ இதெல்லாம் இங்கே இந்த வேரியண்ட்டில் இருக்கிற மாற்றங்கள் அண்ட் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ். பேக் சீட்டில் எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க. டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்டோடைய பேஸ் லெவல் ஸ்மார்ட் வேரியண்ட்டில் பேக் சீட் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து ஃபுல்லி பிளாக் அப்போல்சரி கொடுத்துருந்தாங்க. அண்டு கம்ஃபர்ட்லாம் ஓகேவாக இருந்துச்சுங்க. பட் என்னென்னா அதில் ரியர் பவர் விண்டோ இல்லாமல் இருந்தது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்லை. ஆனால் இந்த பியூர் வேரியண்ட்லேருந்து அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கிடச்சிருதுங்க. ரியரில் பவர் விண்டோ இருக்குது. ஓகே, ஆல் 4 பவர் விண்டோஸ். அது போக ரியர் ஏசி வெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. 2 ரியர் ஏசி வெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரியருக்கு தனியாக சார்ஜிங் போர்ட் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல, பிளாங்கான ஒரு பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு சின்ன வருத்தம். அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வேரியண்ட்லேயுமே ரியரில் ஸ்டோரேஜ் பாக்கெட்டில் எதுவும் கொடுக்கல, சீட்டுக்கு பின்னாடி. ஸோ அது வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. மேலும் ஆப்வியஸ்லி இன்னொரு விஷயம், ஹெட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை. ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட், ஒரு குட்டி ஹெட்ரெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் சேஃப்டிலேயோ இல்லை கம்ஃபர்ட்டுக்கோ இது வந்து பெரிய அளவில் ஒரு எஃபெக்ட் இருக்காதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. ஆனால் ரியரில் எல்லாருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்துடுது. சென்டர் பேசஞ்சருக்கும் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் இருக்குது. மேலும் ஹெட்ரூம் நல்லாயிருக்கு.
லெக் ரூம் டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது. தை சப்போர்ட் நல்லாவே இருக்குது. ஆனால் டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் போனால் மட்டும்தான் அந்த எக்ஸ்டெண்டட் தை சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் இந்த அளவுக்கு டீசெண்டான தை சப்போர்ட் இருக்குது. இது எல்லாருக்குமே போதுமான அளவுக்கு இருக்குங்கிறத சொல்ல முடியும். ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான பேக் சீட். ஆனால் எங்கேயுமே சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்லாம் எதுவுமே இல்லை. ஆம்ரெஸ்ட்லாம் எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ரியர் ஆம்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. ஃப்ரண்ட்டுக்கு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுவே பெரிய விஷயமா தான் இருக்குது. ஸோ இந்த வேரியண்ட்டை பொறுத்தவரை எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைசபிள் வேரியண்ட்டாக தான் இருக்குது. ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய இந்த அத்தியாவசிய அடிப்படை விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல் 4 பவர் விண்டோஸ், எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வால்யூம்ஸ், ரிமோட் லாக்கிங் வந்துருது. மேலும் சென்டர் ஆம்ரெஸ்ட், ரியர் ஏசி ஈவெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. மீதி விஷயங்கள் நம்ம எப்படினாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், உங்களுக்கு ஏற்ற டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் நீங்கள் போட்டுக்கலாம். கூடவே வீல்ஸு, வீல் கவர்ஸ், அலாய் வீல்ஸ் எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சீட் கவர்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் பேசிக்கான விஷயங்கள் நல்லா கொடுத்துருக்காங்க. சேஃப்டியுமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியண்ட்லையுமே வந்துருது. ஸோ சைடு கர்டன் ஏர் பேக்ஸ், இங்கே ரியர் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு சேஃப்டிக்கு இருக்குது. ஏபிஎஸ் வித் இபிடி, கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அதெல்லாமே ஸ்டாண்டர்டாக வந்துருது. சூப்பரான ஒரு விஷயம். ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸும் இருக்குது. ரியர் டீஃபாகர் இந்த வேரியண்ட்லேருந்து வர்றது ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டுங்கிறது என்னுடைய கருத்து. ரைட், இப்போது லக்கேஜ் ஸ்பேஸ் பார்க்கலாமா? ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா வேரியண்ட்டுக்கும் சேம் தான். நம்ம ஸ்மார்ட் வேரியண்ட் பார்த்தோம். ஸ்மார்ட் வேரியண்ட்லேயுமே இதே மாதிரி தான் இருந்தது. பூட் ஏரியா என்னென்னா ஸ்மார்ட் வேரியண்ட்டில் ஸ்டெப்னி இல்லாமல் இருந்துச்சு. இந்த வேரியண்ட்டில் இருக்கா? இல்லை. இந்த பியூர் வேரியண்ட்லேயும் ஸ்டெப்னி, ஸ்பேர் வீல் இல்லைங்க. டயர் பஞ்சர் மொபிலிட்டி கிட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டூல் கிட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னி இல்லை. ஸோ நீங்கள் வந்து பியூர் ப்ளஸ் வேரியண்ட் போனால் தான் ஸ்டெப்னி வரும் அப்படிங்கிறது நான் வந்து நினைக்கிறேன். பட் ஓவரால் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. 366 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி சொல்கிறாங்க பெட்ரோல் வண்டிக்கு. சிஎன்ஜி வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோருக்கு அடியில் டேங்க் இருக்குது. ஸோ அதனால் 210 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி கிளைம் பண்ணுறாங்க. ஸ்பேர் வீல் வந்து இந்த பியூர் வேரியண்ட்டுடைய சிஎன்ஜி வண்டிக்குமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பெட்ரோல் வண்டி அல்லது சிஎன்ஜி எது எடுத்தாலுமே பியூர் ப்ளஸ் வேரியண்ட்லேருந்து தான் உங்களுக்கு ஸ்பேர் வீல் கிடைக்கும். பியூர் அண்ட் ஸ்மார்ட் வேரியண்ட்ஸில் ஸ்பேர் வீல் இல்லை. மற்றபடி இந்த ஏரியாவில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயுமே 1 கிலோ பேக் ஹுக்ஸ் இருக்குது. அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு இந்த ரியர் சீட்டை நீங்கள் ஒட்டு மொத்தமாக 100% ஃபோல்டு பண்ணிக்கலாம். அப்படி ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக லக்கேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். சீட்டு மேலே நீங்கள் லக்கேஜ் வச்சுக்கலாம். ஸோ இந்தளவுக்கு ஹைட் இருக்கிறதுனால நிறைய ஐட்டம்ஸ் நீங்கள் ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த அளவில் நல்லாவே இருக்குது. ஓகே, ரைட்டுங்க. வாங்க இந்த பியூர் வேரியண்ட்டோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசலாம். யாருக்கு இந்த வண்டி செட் ஆகும் அதை வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்டோடைய பியூர் வேரியண்ட் முன்ன மாதிரி இந்த பியூர் வேரியண்ட்டுங்கிறது ரொம்ப பேசிக்காக கொடுக்காம ஓரளவுக்கு தேவையான அத்தியாவசிய அடிப்படை ஃபீச்சர்ஸ் இந்த வேரியண்ட்லேயே கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உறுதியான விஷயமா இருக்குது. உதாரணத்துக்கு 4 பவர் விண்டோஸ் இருக்குது. ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் பேஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுக்குறாங்க. எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வால்யூம்ஸும் இருக்குது. ரியர் ஏசி வென்ட்ஸுமே இருக்குது. ஃப்ரண்ட் சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் இருக்குது. என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் மட்டும்தான் இவங்க வந்து கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்குமே அதை வந்து யூஸ்ஃபுல்லாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கு என்ன டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பிடிக்குமோ அதை நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிவிட்டு அந்த ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸோடையே நீங்கள் வந்து இது கம்பைன் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த வகையில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. வெளியுமே பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து வீல் கவர்ஸ், அலாய் வீல்ஸ் எதுவுமே கொடுக்காம பிளைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் வந்து உங்களுடைய பிடிச்ச டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அலாய் வீல்ஸ், வீல் கவர்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ கஸ்டமைசிங் விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஏற்ற வேரியண்ட்டாக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு ஃபீலிங்காக இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இந்த பியூர் வேரியண்ட் பெட்ரோல் மேனுவல் அண்ட் சிஎன்ஜி மேனுவல் அப்படின்னு 2 வெர்ஷன்ஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஏஎம்டி ஆப்ஷன் கொடுக்கல. அது ஒரு சின்ன ஒரு வருத்தமாக இருக்குது எனக்கு. மற்றபடி இட் இஸ் ஆல் ஓகே. இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பியூர் ப்ளஸ் வேரியண்ட்டில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்கிறத பார்த்துடலாம். ஸோ எஸ், இந்த பியூர் வேரியண்ட்டை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.